ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதம் தான் நான் சொல்லுவேன். பொதுவாகவே கடகராசிக்காரங்க தாங்க ரொம்ப எரிச்சல் ஆகுறீங்க, கவலைப்படாதீங்க. அதாவது ஒருத்தர் சூரியன் உலகத்துக்கு வந்து சூரியன் சந்திரன் 2 பேருமே ஒளி கொடுக்குறாங்க. சூரியன் தான் மூல ஆதாரமாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சூரியனுக்கே என்னது கிரகண தோஷம் பிடிக்குது. 8 நிமிஷம் முழு கிரகணமாக மறைஞ்சிருதில்ல, நம்ம கண் முன்னாடியே சூரியன் மறையுதில்ல. உலகத்துக்கு ஒளி கொடுக்கறது அதோடைய பவர் என்னன்னு தெரியும். அந்த கிரகத்துக்கே ஒரு நிலை அப்படி வரும்போது நம்மளை ஏமாத்துறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்பை வைங்க. கட்டாயம் நல்லா இருப்பீங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடியுது. அது இல்லாமல் ராகு வேற அஷ்டமத்தில் வந்துட்டார். அதனால் உங்களுக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்கும். ராகு வந்து அஷ்டமத்துலேயே, கேது வந்து 2ஆம் இடத்துலேயே இருக்குது. அது இல்லாமல் குருவோடைய சப்போர்ட் இல்லை, குருவும் 12ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிற கவலைகள் இருக்குது, எனக்கு புரியுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன ஆகுனா 21/8/2025, அதாவது ஆகஸ்ட் 21க்கு மேலே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வராரு. உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வரும்போது அவர் சுக்கிரன் யார் உங்களுக்கு 11 குடைவரும் 4 குடைவரும் லாபஸ்தான அதிபதி, சுகஸ்தான அதிபதி. இந்த வந்து ரொம்ப ஓடி ஓடி களைப்பாயிருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். இந்த ஆவணி மாதம் முழுவதுமே நல்ல ஜாக்பாட் பணமழை தான். உங்களுக்கு காசு பணத்தில் இருந்த பிரச்சனைகள் கட்டாயம் உங்களுக்கு மாறுபடும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்காரங்க நிறைய பேர் வந்து இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சும் நமக்கு இன்னும் விடிவு காலம் வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு வரும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும். கிரகங்கள் அதோடைய வேலையை அது செய்யும்போது நம்மளும் நம்மளுடைய வேலையை செய்யணும் கட்டாயம். ஒரு இதில் வந்து பொதுவாகவே யாருக்குமே வந்து கஷ்டம் இல்லாமலாம் இருக்காது. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. கட்டாயம் கஷ்டம் இருக்குது. உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற மாதிரி எனக்கும் கஷ்டம் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அதை வந்து நான் வெளிக்காம காமிச்சிக்கிறதுல அவ்வளோதான். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. இதை தான் நான் சொல்ல முடியும். உண்மையாலுமே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக விரயஸ்தானாதிபதி புதன் வந்து உங்கள் ராசியில் இருந்தார், நிறைய விரயத்தை கொடுத்துருப்பாரு. இந்த புதன் வந்து 31/8 வந்து என்ன சிம்ம ராசிக்கு போயிடுறாரு, 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எல்லா கிரகமே நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் உங்களுக்கு 2 கூடையவர் ஆட்சி பெற்றிருக்காரு. 2ல் ஆல்ரெடி கேது இருக்குது. அதே மாதிரி புதன் வரப்போகிறாரு, அதனால் பிரச்சனைகள் இல்லை. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இதை தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். முன்கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நிறைய ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க தயவுசெய்து. ரிலாக்ஸாக இருங்க. நான் சொல்கிறது ஈஸி தான், ஆனால் வாழ்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு புரியும். பட் ஆனால் வேறு ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு? வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுபடி செய்யுங்க. வேறு ஆப்ஷன் இல்லை அப்போது வந்து ரிலாக்ஸாக இருங்க. வேறு வழி இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு கடவுளுடைய துணை இருக்குது, அதை மட்டும் நீங்கள் நம்பணும். கடகராசிக்காரங்களுக்கு நான் வந்து ஐஸ்லாம் வைக்கல, ஐஸ் வச்சு எதுவுமே ஆக போகிறதில்ல. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க கடகராசிக்காரங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, அதாவது மனசாட்சிக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய நபர்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க அப்படி தான். ஸோ அந்த தர்மம் வந்து உங்களுக்கு கட்டாயம் இந்த டைமில் காப்பாற்றும். நீங்கள் பொருளாதாரத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தடைகள் இருந்துச்சோ அத்தனை தடையுமே உங்களுக்கு விலகும். பொருளாதாரத்தில் இருந்த அத்தனை தடையுமே உங்களுக்கு விலக போகுது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் ராஜபோக வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயமே நடக்கும். திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது. லாட்ரி, புதையல் இந்த மாதிரி யோகம் இருக்கும். புதையல்னால் மண்ணுக்கடியில் எல்லாம் உழைக்காத ஒரு வருமானம், அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு திடீர்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி பணம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் தேடி வரும். நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், அது வந்து பொருளாதாரமாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு நபராகவும் இருக்கலாம், ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஏதோ ஒன்று இந்த மாதம் வந்து உங்களுடைய மனசை கட்டாயம் மகிழ்விக்கும், குளிர்விக்கும். இதுக்கு 100% நான் கேரண்டி. அதே மாதிரி 2ல் இருக்கக்கூடிய சூரியன், கேது, புதன் இது எல்லாமே என்னென்னா குடும்பத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வீங்க, குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு மற்றவங்களாம் சொல்லுவாங்க. அதனால் தெளிவாக இருந்துக்கங்க.
தெளிவாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க, நல்லது. பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும், நிறைய பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அப்புறம் வந்து சீனியாரிட்டியில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. ஆனால் திடீர்னு ஒரு ராஜயோகம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. தொழிலில் நல்ல மாற்றம், தொட்டதெல்லாம் லாபம், இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும், கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும், தொழிலுக்காக புது கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, புது தொழிலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய வெளியூர் பிரயாணங்கள் உண்டு, தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளியூர் பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. அதே மாதிரி உல்லாச பயணங்கள், டூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஒரு பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற மாதிரி கடன் பிரச்சனைகளாக இருக்குதுன்னா அந்த கடனுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கட்டாயம் உண்டு. நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், அது இன்னும் ரொம்ப நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் போயிட்டு நரசிம்மருக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் வந்து அதுக்கு உண்டான சோர்ஸு கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஏதாவது லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த லோன்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் நல்ல படிப்பு, நல்ல மாற்றங்கள் இருக்குது. நல்ல ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, அறிவு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. தேர்ச்சிகள், அதாவது நீங்கள் ஏதாவது போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னா அதில் தேர்ச்சி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பதவி கிடைக்கும். 4 குடைவரும் சுக்கிரன் தான், அவர் 11 குடைவர். அப்போது உங்களுக்கு விருப்பமான பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்குல பேங்க்கில் கிடைக்கிறது, அதே மாதிரி IPS IAS ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. ஒரு நல்ல செய்தி உங்களை கட்டாயம் தேடி வரும். உங்களுக்கு நல்ல குட் நியூஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் கேது சம்மந்தப்படுறதுனால நீங்கள் என்னன்னா குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பழகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, நிறுத்தி நிதானமாக அவங்கக்கிட்ட ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் வந்து இந்த கிரகண அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மட்டும் நல்ல காரியங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அன்னைக்கு வந்து கிரகண அமைப்பு, கிரகணம் இந்த இந்தியாவில் தெரியலனாலுமே அது ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. ஸோ அந்த டைமில் வேண்டாம். அதுவும் குடும்ப ரீதியாக ஏதாவது ஒரு நல்ல சுப காரியங்கள் அப்படின்னா அந்த நாளை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 2 குடையவர் குடும்ப ஸ்தானாதிபதி. அதே மாதிரி 2 அப்படிங்கிறது கண்ணையும் குறிக்கக்கூடியது. சூரியன்னா ஒளி, அதனால் கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள், கண்ணில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. பொதுவாகவே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். புதன் அப்படின்னாலே நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி, அதே மாதிரி ஸ்கின்னுக்கு அதிபதி. ஸோ பிரெயின் சம்மந்தப்பட்டதும் அதை குறிக்கக்கூடியது. அதனால் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஏரியாக்களில் கவனமாக இருங்க. அதே மாதிரி சூரியன் புதன் கேது செய்கிறதுனால நரம்பு அப்படின்னா அது பிரெயினுக்கு போகிற நரம்பையும் குறிக்கும், ஹார்ட்டுக்கு போகக்கூடிய நரம்பையும் குறிக்கும், கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பையும் குறிக்கும். இந்த 3 விஷயங்களே ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அது ரீதியாக மருத்துவ செலவு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனம். ஏன்னா புதன் 12 குடையவரும் அவர் போய் 2ல் உட்காராரு. அப்போ மருத்துவ செலவு இல்லை ஏதோ ஒரு விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. 3ல் செவ்வாய், முன்கோவத்தை தவிர்த்துருங்க. அதிகமாக யோசித்து மனதை குழப்பிக்காதீங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கு வந்து சனியோடைய பார்வை இருக்குது. செவ்வாயும் சனியும் பார்க்கறனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், கட்டாயம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். நான் வந்து செவ்வாய் சனி கிரகச்சேர்க்கையை நிறைய சொல்லிட்டேன், அதனால் மறுபடியும் சொல்லி நான் பயமுறுத்தலை. செவ்வாய் வந்து உங்களுக்கு 5 குடைவரும் 10ஆம் அதிபதியும் அவர் தான். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 5 குடைவரும் அவர் தான், 10 குடைவரும் அவர் தான். ஸோ அதனால் வந்து பொதுவாகவே வந்து 10ஆம் அதிபதி கர்மஸ்தானம், 10ஆம் அதிபதி வந்து கர்மஸ்தானமாக இருக்கனால 9 குடைவர் யார் அப்படின்னா சனி. ஸோ 10, 9 இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது 8, 9, 10 இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது நீங்கள் என்னென்னா தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. கருமம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறனால இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது வரும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸும் உங்களுக்கு ஃபேவரும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக எதிரிகள் தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தியாகும். இந்த மாதம் வந்து கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது. அதனால் கண் திருஷ்டிக்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை சுற்றி போட சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து
ரொம்ப விளம்பரப்படுத்தி செய்யாதீங்க. பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றம் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே நீங்கள் வெளியில் காமிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க. கலைத்துறை சார்ந்தவங்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுடைய பேர் புகழ் எல்லாமே நாளுக்கு நாள் வந்து மக்கள்கிட்ட நல்ல பேராகவும் சப்போர்ட்டாகவும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து ஏதாவது சீட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எலெக்ஷனில் நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா ஒரு நல்ல சீட் கிடைக்கிறது, ஒரு புதுசாக ஒரு விஷயங்களை தொடங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கோச்சாரத்தில் சூரியன் கேது சேருது, கிரகணமான அமைப்புகளும் இருக்கனால அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாது. உயர் அதிகாரியுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகலாம். ஸோ அதனால் உங்களால் அதை நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டிங்கன்னா அது உங்களுடைய வேலைக்கோ அல்லது உங்களுடைய பேருக்கோ ஆபத்து வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கனால முடியல அப்படின்னா தலைவலி காய்ச்சல் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா அட்மிட் ஆகிட்டு படுத்துக்கோங்க. ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. உயர் அதிகாரிகளுடைய இதுக்காக உங்களை வந்து பழி வாங்கிடுவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வேலையும் போய் பேரும் போய் அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி வந்துடும். இந்த காலகட்டம் கிரகண காலகட்டமாக இருக்கனால அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லாதனால குடும்பத்திலிருந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்காது. ஆனாலும் உங்களால் சமாளிக்க முடியும். கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தியாகமான பெண்கள் தான் நான் சொல்லுவேன், மற்ற ராசியில் இல்லாததுனால. ஏன்னா வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் அவர் வந்து தேஞ்சு வளர்றாரு. அது மாதிரி நாளுக்கு நாள் என்னென்னா உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நிறைய உழைச்சி கஷ்டப்பட்டு அப்புறம் உங்களுக்குள்ளே நீங்களே அழுது இதெல்லாம் மாறி தான் வரும். அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளை அழுகுங்க, தப்பே கிடையாது. உடைஞ்சு அழுகுங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. குடும்ப சூழ்நிலை சரியில்லாத காலகட்டமாக அது இருக்குது. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ஒரு கிரகணம் நடக்க போகுது. சூரியன் புதன் கேது சேருது. இந்த கிரக இணைவு குடும்ப ரீதியாக உங்களுக்கு நல்லதில்லை. அதனால் மன ரீதியாக சங்கடங்களை சமாளிக்கிற மாதிரி வரும். ஆனால் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்குது, மாற்றங்கள் இருக்குது. புது புது விஷயங்களை சாதிக்க போகிறது, ஒரு சிலருக்கெலாம் வெளிநாடு போகிறது, புது ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது, இந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதே ஒரு பெரிய இதாக நினச்சிட்ருப்பீங்க. உண்மையாலுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பேரும் புகழும் ஒரு நாளுக்கு கட்டாயம் உங்கள் குடும்பத்தில் உங்களை தெய்வமாக போற்றி பாராட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள்லேயே அது வந்துடும். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. பொதுவாக கடகராசிக்கு இந்த மாதம் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடியது, புது வாகனங்கள் வாங்கக்கூடியது, அது தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே கடக ராசிக்கு ஆவணி மாதம் பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப உயர்வு நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் வந்து என்னைக்கு பிறக்குதுன்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறனால கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்க்கிங்க. அது விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு பசுமாட்டை வணங்கிட்டு கூடிய பசுக்கு வைக்கப்புல், குடிக்கிறதுக்கு ஜலம் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து தானம் கொடுக்கணும். என்ன தானம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு சொம்பு எடுத்துகிட்டு அதில் அதாவது அந்த சொம்பு ஃபுல்லாகவே என்னென்னா பால், பசும்பாலை வச்சு அதை தானமாக கொடுக்கணும். அல்லது வந்து நெய், ஒரு சொம்பு எடுத்துகிட்டு ஃபுல்லாக நெய் ஊற்றிட்டு அதை தானமாக கொடுக்கணும். முடிஞ்சவங்க பசுமாட்டையே தானமாக கொடுக்கலாம். இந்த பரிகாரம் வந்து எது உங்களால் செய்ய முடியுதோ அதை கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. இதனால் விபத்து கண்டங்கள் ஆகிறது, ஆயுள் கண்டங்கள் ஆகிறது, இந்த மாதிரி அகால மரணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும். அது இல்லாமல் வருமானம் நல்லா வரும். ஒரு வருடம் முழுவதுமே உங்கள் வீட்டில் வந்து நல்ல மங்கள செய்தியும் சுபமான நிகழ்வுகளும் நடக்கும். வருமானத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பொருளாதார வாழ்க்கையில் உயர்வை காண முடியும் ஒரு வருடத்துக்கு. ஸோ அதனால் இந்த பரிகாரத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை கட்டாயம் செய்யுங்க.
இந்த மாதம் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதும் வந்து கொஞ்சம் நிறையா வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ஆவணி மாதம் வந்து நிறைய மாற்றங்கள், புது புது சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. சுக்கிரன் வந்து உங்களுடைய 2 குடைவர் யாருன்னா, உங்களுக்கு 2, 9 குடைவர் சுக்கிரன். அவர் வந்து 21ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. கடகம் வந்து உங்களுக்கு 11. தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ கன்னி ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் பொருந்தும். ஸோ சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வரதுனால நல்ல லாபங்கள் கட்டாயம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து சூரியன் கேதுவோட சேர்றாரு. புத ஆதித்ய யோகம், நிபுணத்துவ யோகம் மற்ற மாதங்கள் இல்லாமல் இந்த மாதம் நல்ல பிரெயின் ஷார்ப்பாக இருக்கும். நிறைய புது புது விஷயங்கள் தோணும், புது புது ஐடியாக்கள் வரும். அதை எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி ஓகேங்களா, செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த நாளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. புதுசாக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறது, அதே மாதிரி புதுசாக ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்கிறது, இதை மட்டும் தவிர்த்துறது நல்லது. ஏன்னா வந்து இந்த கிரகண சூழ்நிலைகளில் வந்து இந்த புதனும் அங்கே கூட இருக்குது. ராகு கேதுக்களோட புதன் இருக்குது, அதாவது சூரியன் கேதுவோடு இருக்குது. கேது வந்து அந்த கிரகணம் பிடிக்கிற அந்த டைமில் வந்து புதன் கூட இருக்கனால அன்னைக்கு உங்களோட ராசி அதிபதி புதனா அன்னைக்கு மட்டும் அதை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீதி நாளில் இது எல்லாமே செஞ்சுக்கோங்க. இந்த கிரகண சூழ்நிலையில் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கனால சில டைம் மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வரும். ஒரே ஒரு விஷயங்க, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் தான் அதிபதி. ஆனால் நான் அதிகமாக கன்னி ராசியை தான் பூஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னு சில பேர் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்க கூட வந்து சில டைம் வந்து கொஞ்சம் விளையாட்டு போக்காக இருப்பாங்க. ஆனால் கன்னி ராசிக்காரங்க எப்போவுமே தன்னுடைய தொழில் ஏர்னிங்ஸு அப்படிங்கிறதுல ரொம்ப அதாவது குடும்பமாக பிஸ்னஸாக அப்படின்னு பார்த்தா அவங்க பிஸ்னஸுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. எந்த அப்டேட் வந்தாலும் அவங்க துறை சார்ந்து அவங்க அதில் அப்டேட்டடாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து குடும்பம், தொழில் இது ரெண்டையுமே வந்து சரிசமாக பார்ப்பாங்க. கூடுதலாகவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க தொழிலுக்கு. டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அதனால் நான் அவங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன், அவங்கள இன்னும் பூஸ்ட் பண்ணுறேன், என்கரேஜ் பண்ணுறேன். வேறு எதுவுமே கிடையாது. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக இருந்த தடை இப்போ நீங்கிருச்சு. நீங்கள் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. அந்த முயற்சிக்கெலாம் நல்ல பலன் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு இருக்காரு. அந்த செவ்வாய் இருக்கனால மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி, அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு அவமானமோ அல்லது கெட்ட பேரோ வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதம் அதெல்லாம் நீங்க போது, கவலைப்படாதீங்க. இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால அப்படியே வந்து யாராவது ஏதாவது சொன்னால் தாங்க முடியாத அளவுக்கு மனசு வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். ஆனால் மீண்டு யார் வரணும்? நீங்கள் தான் வரணும், வேறு யாரும் கிடையாது. உங்களுக்கு சனியோடைய பார்வை வேறு உங்கள் ராசியில் இருக்கனால இந்த தீராத குழப்பங்கள் இதெல்லாம் இருக்குது. பெஸ்ட்டு பரிகாரம் என்னென்னா, கண்ணாடி முன்னாடி நின்று அழுதுருங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணணும். வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு நீங்களே சொல்லி அழுது ஆறுதல் தேடிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? செல்ஃப் மோட்டிவ் நீங்களே பண்ணிக்கணும். வெளியில் தேடினீங்கன்னா கட்டாயம் அது பாதகத்தில் தான் முடியும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏமாறுறதுல நம்பர் 1 கன்னிராசி. மற்றவங்கள நம்பி ஏமாந்துருவாங்க. ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்களே, உங்களுடைய ஆறுதலும், உங்களுக்கு தேவையான அன்பும், உங்களுக்கு தேவையான காதலும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்களே அன்பை கொடுத்துக்க முடியும், உங்களுக்கு நீங்களே காதலை கொடுத்துக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானதாக உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் இது பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே துரோகம் பண்ண மாட்டீங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பு வந்து மற்றவங்ககிட்டருந்து கிடைக்கிறதுக்கு ஏங்கிறது வந்து மனிதனுடைய இயல்பு, இயற்கை. நான் அதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது. அதனால் வந்து நிறைய ஏமாந்து போயிடுவீங்க. அது பாவம் இல்லையா? அதனால தான் இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க. வேறு ஒன்றும் இல்லை. அன்புக்காக ஏங்கிறதுல கன்னிராசியும் ஒருத்தங்க தான். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்கன்னா ஏமாற்றத்துலேருந்து மிஞ்சிடுவீங்க. உங்களுக்கு நீங்களே இந்த உலகத்தில் உங்களையே நீங்கள் நேசிக்கிற மாதிரி வேறு யார் நேசிப்பாங்கன்னு கண்ணாடி முன்னாடி நின்று கேட்டு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே கட்டாயம் பலன் கிடச்சிரும். தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றம் இருக்குது. தொழில் ரீதியாக வந்து வெளிநாடு போகிறது, அதே மாதிரி ஃபாரின்லேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது, நீங்கள் ஃபாரினில் போய் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குது. தொழிலை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஆனால்
அதில் நல்ல நாலேஜாக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்கணும். சம்டைம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு குழப்பங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சனி வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்ருக்காரு. ஜவ்வு மாதிரி இழுக்கும், அதே மாதிரி குழப்பங்கள் வரும். இதுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுங்கள், சரியாக போகும். நல்ல பிரிஸ்காக இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. இந்த சனிச்சந்திரன் அப்படின்னாலே ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து அந்த மன இறுக்கமே இறுக்கத்தை கொடுத்துரும். ஸோ அதனால் இதில் கவனமாக இருங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவு கட்டாயம் உண்டு. 6 சனி வந்து உங்களோட ராசியை பார்க்குது. அது இல்லாமல் அஷ்டமாதிபதியை பார்க்குது. அதனால் மருத்துவ செலவு, சிலருக்கு சர்ஜரி கண்டம் இந்த மாதிரிலாம் வரும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்கள் பண்ணிக்கணும். சுக்கிரன் 11 இருக்கனால இது எல்லாத்தையும் அடிச்சு நோத்துற மாதிரி காசு பணமழையாக கொட்ட போகுது. அதனால் மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி 12ல் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கனால படிப்பு ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் இவ்வளோ நாளாக தட்டி போயிட்டு இருந்ததெல்லாம் மேரேஜ் ஆகிறது, சில பேருக்கு வந்து 2வது திருமணம் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் அதுக்கு உண்டான நடவடிக்கை. ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகலாம், ஒரு சிலருக்கு திடீர் மேரேஜ் ஆகலாம். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களை பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா தேவையில்லை, நீங்கள் விட்டுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ஒர்த்து தெரியாமல் போகிறாங்கன்னு நீங்கள் உங்கள் மனசை தேத்திக்கணும். 5 சனி வந்து உங்களை காதலில் குறிக்கக்கூடிய சனி வந்து 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் போய் இருந்து அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இருக்கார். செவ்வாயோடைய வேலையை ஃபஸ்ட்டு வெட்டி விடுறது தான். அது மட்டும் இல்லாமல் காதலை குறிக்கக்கூடிய கிரகம் புதன், அவர் போய் கேதுவோடு சேர்றாரு. அதாவது காதல் ரீதியாக நிறைய ஏமாற்றங்களை தான் இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கன்னிராசிக்காரங்களே, நீங்கள் நல்ல நாலேஜ் ஆனவங்க, நிறைய திறமைசாலிக்காரங்க. திறமைசாலி அப்படிங்கிறதுல நம்பர் 1 நீங்கள் தான். எல்லா விஷயத்துக்குமே வந்து இது ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பற்றி தான் யோசிப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து ரைட் சைடில் போனால் என்ன, லெஃப்ட் சைடில் போனான்னு 2 விஷயத்தை யோசித்து வச்சுருப்பீங்க. ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் நீங்கள். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மனசை காட்டிலும் மூளைக்கு புத்திக்கு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இதுதான் ப்ராக்டிக்கல் அப்படின்னு நினைங்க. ரொம்ப கஷ்டம்தான். பொதுவாகவே வந்து ஓடி ரொம்ப ஒரு கட்டத்தில் டயர்டாகி எல்லாருமே உட்கார்றது தான். ஆனால் உட்காந்துக்கங்க, அதுக்கப்புறம் தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட பழகிக்கங்க. இதை தவிர நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இந்த தெய்வம் தான் என்னை காப்பாற்றிருக்கு அப்படின்னு நீங்கள் மனசார நம்புவீங்கள, அந்த தெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஓடுங்க. கட்டாயம் தெய்வம் உங்களை கைவிடவே விடாது. நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாதம் நல்ல ஜாக்பாட்டு. நீங்கள் விரும்பின விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும். செவ்வாய் இருக்கனால கோவத்தை தவிர்த்துக்கங்க. கன்னிராசிக்காரங்க எதையுமே ஃபில்ட்ரு பண்ணாமல் பேசுவீங்க, அது ஒரு பெரிய நெகட்டிவு. தயவு செய்து சொல்கிறேன், பேச்சில் வந்து ரொம்ப நிதானமாக நிறுத்தி எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். குடும்ப நபர்கள் உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன், நிறைய வருமானம். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து இது சூப்பரான டைம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பிரபலியமான யோகமும் கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் யார் என்னங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு புகழ் அடையிறது, பொதுமக்களுடைய பெரிய ஆதரவுகள் கிடைக்கும். மீடியாவில் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அந்த கிரகணம் நடக்குது. அப்போ உங்களுடைய ராசி அதிபதியும் சரிங்க, சூரியனும் சரிங்க, கேதுவோட அந்த கிரகண சூழ்நிலையில் இணையிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். வேறு வழி கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக செயல்படணும். உங்களால் முடியல அப்படின்னா ஒரு ஆக்டிங்கை போட்டுருங்க. புதனுக்கு நல்லா வரும் அது. அதனால் வந்து என்ன செய்யுங்க, நெஞ்சை பிடிச்சிட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிக்கோங்க. உயர் அதிகாரிகள் வாய் வழியாக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதீங்க. அவங்களுக்காக நீங்கள் போய் லஞ்ச லாவணிகள் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் லஞ்சம் வாங்கினீங்கன்னு நீங்கள் தான் ஜெயிலுக்கு போகணும். உங்களோட பேர் போயிடும், இத்தனை வருஷம் சர்வீஸ் போயிடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் இத்தனை விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு பொய்யை சொல்லிவிட்டு போய் வீட்டில் போய் படுத்துக்கங்க. அதுதான் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யாதீங்க. மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் போய் மாட்டிடுவீங்க. கவனமாக இருக்கணும். ஐயோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாதிரி அமைப்பு தான் வந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய
அரசாங்க அதிகாரிகளுக்கு இப்போ டைம். ஸோ அதனால் கவனமாக செயல்படுங்க. நிறைய பேருக்கு வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து தெய்வத்துடைய அனுகிரகம் நிறையா இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளாக நீங்கி பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த மாதம் இருக்குது. புத்திர ஸ்தானம் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. புத்திர ஸ்தான அதிபதி சனி வந்து செவ்வாயுடைய பார்வையில் இருக்கார். அதனால் வந்து கன்சீவாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். குரு பலமும் உங்கள் ராசிக்கு இருக்குது. குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைகிறது இந்த மாதிரி இருக்குது. நிறைய புது புது விஷயங்களில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்குறது, அவார்ட் வாங்குறது அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிறது, பெரிய பெரிய அவார்ட் கிடைக்கிறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகுறதுன்னு சொல்லுவோம்ல. வீடியோ வைரல் ஆகி நீங்கள் யார் என்னன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தும். அது மூலிமா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது மூலிமா உங்களுடைய வளர்ச்சி பெரிய லெவலில் இருக்குங்க. கலைத்துறைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பொதுவாகவே பொருளாதார ரீதியாகவும் நல்ல மன ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்கள் நடந்துக்கிட்டாலே இந்த மாதம் சூப்பர் ஜாக்பாட்டு தான் உங்களுக்கு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. அது வந்து நான் பெருமாளுடைய கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, என்ன கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு அங்கே வந்து பசுமாடு இருந்துச்சுன்னா, பசுமாடு கன்றுக்குட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம், வைக்கப்புல் இதெல்லாம் கொடுக்கணும். அது கூட நீங்கள் வந்து தானம் பண்ணணும். என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா, பசுவுடைய பொருட்களை தானம் பண்ணணும். ஒரு சொம்பில் ஃபுல்லாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பால், பசும்பாலை நிரப்பி அதை தானமாக கொடுக்கலாம். அல்லது வந்து ஒரு சொம்பில் நெய் ஃபுல்லாக நிரப்பி அந்த சொம்போட நெய்யோட தானம் கொடுக்கலாம். முடிஞ்சவங்க வந்து பசுமாட்டையே தானம் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் தானம் கொடுக்கறதுனால ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஆயுள் தோஷம் வராது. ஆயுள் கண்டம், அகால மரணம், விபத்து கண்டம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தோஷங்கள் எதுவும் உங்களுக்கு வராது. அது கூட பொருளாதாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும், குடும்பமும் நல்லாயிருக்கும், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பண கஷ்டமே வராது. இது நான் சொன்ன விஷயங்களில் எது உங்களால் முடியுதோ அதை செய்யுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக்கில் வந்து பசுமாடு தானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் அது எல்லாருனாலுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களால் என்ன முடியுதோ ஒரு சின்ன சொம்பில் ஒரு பாலோ அல்லது நெய்யோ ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் என்ன முடியுதோ கட்டாயம் அதை செய்யுங்க. செய்யலை அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் ஆனால் வந்து கட்டாயம் வந்து மனசார ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்மையாலுமே நல்ல பலன்கள் இருக்குது. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதம் தான். ஏன்னா 31 ஆகஸ்ட் 31 புதன் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறாரு. இந்த புதன் பயிற்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி 21 ஆகஸ்ட் 21 வந்து சுக்கிரன் வந்து கடகராசிக்கு வந்துடுறாரு, பயிற்சி ஆகிறாரு. இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. புதன் சூரியன் கேதுலாம் சேர்றது வந்து ஒரு நல்ல இணைவு. உங்களுக்கு வந்து காசு பணம் நிறையா வரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் இவ்வளோ நாளாக பிஸ்னஸில் நல்ல தேக்க நிலை இருக்குது, வருமானமே வரலை, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்
விஷயங்கள் ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பிரபலியம் அப்படிங்கக்கூடிய இது இருக்கும். அதே மாதிரி நல்ல யோகமும் உங்களுக்கு இருக்குது. சூரியன் புதன் சேர்க்கை ஒரு நிபுணத்துவ யோகம் தான். அது கூட கேதுவும் சேர்றதுனால தொழில் சார்ந்த அறிவு முன்பை விட நல்ல எப்படி போகணும்னு ஒரு நல்ல டெக்னிக் தெரியக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் அதை வச்சு நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். நிறைய கிளைண்ட் பேஸ்டு நீங்கள் வாடிக்கையாளர்களில் நிறைய புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வரப்போகிறாங்க. உற்பத்தி சார்ந்தது அதே மாதிரி வந்து ஆடை ஆபரணம் இந்த மாதிரி சார்ந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐடி பிஸ்னஸ் அதாவது ஐடியில் இருக்கீங்க இல்லையா, ஐடி ஜாப்பில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். திடீர்னு உங்களுக்கு வேலை போகிற மாதிரி இருக்கும், அப்படியே வந்து வேறு ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிரும். உங்களுக்கு நல்ல லேக்ஸ் கணக்கில் சேலரி வர்றதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் தான் சூரியன் புதன் கேது 3 சேரக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் நல்ல அமைப்பு இருக்குது. இது கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். சூரியன் கேது இருக்கனால தாயாருடைய உடலுக்கோ அல்லது தந்தையாருடைய உடலுக்கோ தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து காரக கிரகம் வந்து தந்தையாக இருக்கனால நீங்கள் வந்து என்ன தந்தையாராக இருந்தாலும் சரி தாயாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் அவங்களுடைய ஹெல்த்து கேரில் ரொம்ப கவனம் செலுத்துறது முக்கியமானது. அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அந்த சொத்தில் வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வில்லங்கங்கள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாய்வழி சொத்துக்களில் தானாக தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறை சரி பண்ணக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் வருது. அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு இழுபறியாக இருந்த பாக பிரிவினையில் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன், அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள், புனித யாத்திரைகள் இதெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கிடச்சி ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கு உண்டானது. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. சுக்கிரன் வந்து 9 பார்க்கறதுனால சொசைட்டியில் நல்ல பேர் இவ்வளோ நாளாக இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து திடீர்னு பிரபலியமாகிறது, நிறைய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது, நீண்ட தூர பிரயாணம் போகிறது, ஒரு சிலருக்குலாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது, வெளியூர் போகிறதுக்கு உண்டானது அமைப்புகள் இருக்குது. படிப்பு ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாரு. 10 குடைவர் தான் 11ஆம் இடத்துல இருக்கனால நல்ல லாபத்தை கொடுப்பாரு. தர்ம கர்மாதிபதி தான் உங்களுக்கு சனியாக இருக்கிறாரு. அவருடைய திசாபுத்திகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் ரிஷப ராசியில் வந்து குரு திசை அடிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஜாக்பாட் தான். இந்த மாதம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது. கடன் ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டானது. ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே மாதிரி சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது. சூரியன் புதன் கேது சேர்க்கை இருக்குது 4ஆம் இடத்துல. அதனால் வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா அந்த லீகல் ஒப்பீனியன் பார்க்காம வாங்கக்கூடாது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் பார்க்காம அதை வாங்கக்கூடாது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது வீட்டில் தெரிஞ்சு அதனால் மன உளைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளாகிறதுக்கு வரும். அதனால் கவனமாக இருக்கணும். மனதுக்கு பிடித்த நபர்களுடைய அதாவது நெருக்கமான உறவுகளிடையே வந்து சின்ன வந்து மனக்கசப்பு அல்லது வந்து இடைவெளி வரதுக்கு உண்டான அமைப்புகள் நிறைய இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமாக போங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகிறது. ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது கச்சிதமாக பொருந்தும். திடீர்னு ஃபேமஸ் ஆயிடுவாங்க. உங்களோட வீடியோ வைரல்
ஆயிரும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. நிறைய புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். இதில் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான டைம். உங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகும். மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய இப்போ எலெக்ஷன் வர போகிறதுனால நிறைய ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்களே வியப்படைகிற அளவில் வந்து காசு பணம் சம்பாதிக்கிறது, புது ஆட்களோட தொடர்பு, அது இன்னும் உங்களை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே வந்து அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்க உத்தியோகம் அப்படின்னா சூரியன் வருவார். அந்த சூரியனும் கேதுவும் சேர்றதுனால ஏதாவது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுனாலே இது ஏன் வருது, எதுக்காக வருது, இதனால் நம்மளை மாட்ட வைக்கிறாங்களா, சிக்க வைக்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் கவனமாக செயல்படுங்க. சூரியன் கேது இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்கத்துறை அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா உங்களே மாட்டிட்டு மற்றவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. உயர் அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னு அப்படியே வந்து கேட்காதீங்க. ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் உங்களுடைய கடமையை நீங்கள் மீறவே கூடாது. கடைசியில் உங்களை கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது நீங்கள் தான். உங்களால் ப்ரெஷர் தாங்க முடியலன்னா நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க. ஆனால் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதுவும் செய்யாதீங்க. கடைசியில் சிக்கல்கள் உங்களுக்கு வந்தே தீரும். அதனால் கவனமாக இருங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கு வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியோட எதுவுமே கிடையாது. பொதுவாக 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்கனால காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பிரிவு தான் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணம் வந்து கடைசியில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அது பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேண்டாம். 7 குடையவர் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 7 குடையவர் செவ்வாய் சனியோடைய பார்வையில் இருக்கார். அதனால் செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிறதுக்கு இன்னும் நாள் இருக்குது. செவ்வாய் வந்து எப்போ துலா ராசிக்கு வருதோ அந்த டைமில் நீங்கள் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் தெரிஞ்சிடும், லவ் பண்ணுறதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சிடும். ஆனால் பொதுவாக பொலைட்டாக பேசுங்க. உங்களோட விஷயங்களை ஸ்ட்ராங்காக இருங்க. கட்டாயம் பெற்றோர்கள் சம்மதம் பண்ணிடுவாங்க. கவலையப்பட வேண்டாம். இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். புத்திர பாக்கியம் ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக ரிஷபராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மேச ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி. அவர் வந்து 4லிருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது கூட சூரியன் கேதுவும் சேருது. இணைவுகள் வந்து கிரக இணைவுகள் நல்லா இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் தான் கடன், நோய், வழக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால் கவனமாக தான் இருக்கணும். புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து சனியோடைய பார்வையில் இருக்கார். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து டக்குன்னு பலிக்காது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து தோல்வியில் முடிகிற மாதிரி வரும். பட் ஆனால் வந்து கடைசியில் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணணும். சனியோடைய பார்வை இருக்கனால எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் முயற்சிக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே தாமதமாகி தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணணும். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த சனியோடைய இது வந்து தாமதத்தை தான் உண்டு பண்ணும். கட்டாயம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்துட்டாரு. அதனால் நீங்கள் ரொம்ப தாராளமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்குது. மருத்துவ விரயமும் இருக்குங்க. பொதுவாகவே வந்து இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம்தான். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவும் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு இந்த 7.5 சனியில் வந்து விரயச்சனி இப்போ போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது பண்ண முடியாமல் போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வாலண்ட்ரியாக வந்து ஏதாவது ஒரு சீட்டு போடுறது, இல்லை ஒரு நகை இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து கட்டாயம் உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக அமையும்.
பொதுவாகவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதம் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பண ரீதியாகவும் நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய முதலீடு பண்ணியிருப்பாங்க, நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த பணமெல்லாம் வராமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். ஆனால் மாத இறுதியில் அது கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். நல்ல இறை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவதை பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீங்கள் கட்டாயம் வழிபாடு பண்ணுங்கள். அது கூட ஆஞ்சநேயர் வழிபாடும் சேர்ந்து பண்ணுங்கள். முக்கியமாக வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வீர ஆஞ்சநேயர், ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியை சனி பார்க்குது. கோச்சாரத்தில் சனி செவ்வாய் இணைவு வந்து நல்ல இணைவே கிடையாது. ஆனால் உங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டமும் வரும். 5 குடைவர் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. சில பேருக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் திடீர் திருமணம் ஆகிறது, அல்லது இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு தடை தாமதத்தில் இருந்ததெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து இந்த பேச்சுவார்த்தை, சில பேருக்கு வந்து திருமணமே முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக 5ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல கேதுவோடு சேர்றாரு. ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிற அடுத்தது வந்து நீங்கள் எவ்வளவோ டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி கூட ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். மேச ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபிக்கு போய் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா கேதுவோட 5ஆம் அதிபதியும் சேருது, சூரியன் கேது இணைவில் இருக்குது. இந்த ஒரு மாத காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செயற்கை முறையில் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் டியூப் பேபியோ இல்லை ஐவிஎஃப் இந்த மாதிரி போகிறதா இருந்தால் இந்த மாதத்துக்கு கரெக்டான மந்த்து போங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து சனி விரயச்சனியாக இருக்கனால நிறைய பேருக்கு வந்து மருத்துவ செலவு திடீர்னு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகி ஏதோ ஒரு சர்ஜரி கண்டமோ அல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது சிறு விபத்து கண்டமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நடைபெறாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வீர ஆஞ்சநேயரை கும்பிடுங்கன்னு சொல்கிறேன். அது கூட உங்கள் குலதெய்வத்தையும் சேர்த்து கும்பிடுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த 4ஆம் இடத்துக்கு வரும்போது நிறைய பேருக்கு வந்து வேலை பார்த்துட்டு உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சில பேருக்கு வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு லோன் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஏற்ற காலம்தான். ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் ஆரம்பிச்சிருந்தனால உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தானாக தேடி வரும். அந்த வாய்ப்பு சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 7 சனி அப்படிங்கிறதுனால கடுமையான முயற்சி போடணும். ஆனால் இதோடைய பலன் வந்து 7 இயர்ஸ் கழித்து கட்டாயம் உங்களுக்கு கிடச்சிரும். 7 சனி இதில் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட முயற்சிகளும் வாய்ப்புகளும் பண்ணணும். அதே நேரத்தில் 7 சனி எதுக்காகனா கவனமாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அலட்சியத்தோடு செயல்பட்டால் கட்டாயம் வந்து உங்களுக்கு நஷ்டம்தான். ஆனால் அலட்சியம் இல்லாமல் பாடுபட்டு எப்போவுமே தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் உத்தியோகம் எல்லாத்துலேயுமே கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விஷயங்கள் செஞ்சாலும் இது செய்கிறதுனால நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது, என்ன கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத கட்டாயம் யோசித்து நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். இதனால் வந்து உங்களுக்கு இந்த கெட்டது நடந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லி பாருங்கள். பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து கொஞ்ச காலமாகவே டைம் சரியில்லை தான், எதை தொட்டாலும் ஃபெயிலியர், இதெல்லாம் நடக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் வேறு ஆப்ஷன் இருக்கா? நீங்கள் முயற்சி பண்ணணும், அடுத்தது முயற்சி பண்ணணும். இதை தாண்டி வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு யோசிங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்டமாக இருக்கோ அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும், புது முயற்சியை பண்ணணும். ஆனால் பொதுவாகவே நீங்கள் ஒரு ஃபெயிலியரை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கு மாபெரும் இமாலய வெற்றியை தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பாடுபடுறது எல்லாமே மேலேருந்து ஒருத்தர் பார்த்துட்ருக்காருங்கிற ஒரு இதை வைங்க. முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறனால வீடு வாங்குறது, வீடு கட்டக்கூடியது, இந்த அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது. புதுசாக தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, அதே மாதிரி வந்து வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. சில பேருக்கு காரு இந்த மாதிரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த செவ்வாயும் சூரியனும் பார்க்குறதுனால எலும்பு சம்மந்தப்பட்டது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. சில பேருக்கு சர்ஜரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மின் சாதனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் வரும்.
பெரிய பெரிய அவார்ட் வாங்குறது, அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் பெரிய லெவலில் சப்போர்ட் இருக்காது. ஆனால் இந்த ஒரு மாதகாலம் வந்து ரொம்ப அமைதியாக போகணும். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீட்டில் வந்து அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான், அவர் சனியை பார்க்குறாரு. அதனால தான் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. அவங்கக்கிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி குடும்பத்தில் ஒரு ஓரளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லது செஞ்சால் கூட அதை புரிஞ்சிக்காமல் பேசுகிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வரணும். ஆனால் இது அப்படியே தொடருமான்னு கேட்டிங்கன்னா தொடராது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவராக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் குடும்பத்தில் அமைதியை காத்துட்டு உங்களுடைய பிஸ்னஸில் உங்களோட உழைப்பை நீங்கள் போடும்போது மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அது பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அது முன்னேற்றத்துக்கு வழிவகுத்துருங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நிறைய பேருக்கு புதுசாக வாய்ப்புகள் கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் கட்டாயம் மேசராசிக்கு இந்த மாதம் வருது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மனதுக்கு நெருக்கமானவர்கள், மனதுக்கு பிடித்த நபர்கள் கட்டாயம் உங்களைய கஷ்டப்படுத்த போகிறாங்க. இந்த மாதம் வந்து மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதாவது காதல் பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஏன்னா சூரியனும் கேதுவும் வந்து சேருது 5ஆம் இடத்துல. 5 குடைவரை கேதோடு சேரும்போது ஆப்போசிட் ஆள் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி அமைப்புகள்லாம் வரும். ஸோ அதையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துருங்க. பட் ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து பிரிந்தவங்கள் சேர்றது, சேர்ந்து இருக்கிறவங்க பிரிகிறது, வேற ஒரு நபருடைய தலையீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் மேசராசிக்கு வரும். அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால செல்வாக்கோடு இருக்கக்கூடிய அமைப்புகளும் வரும். இந்த ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் நல்ல திக்பலம் ஆகிறாரு. அப்போ வந்து நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதம். நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குன்னா வருமானம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும். ஸோ அதனால் வருமானமும் நல்ல வருமானமாக வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஆவணி மாதம் பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசராசிக்காரங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 31/8/2025 உங்களுடைய ராசி அதிபதி புதன் கடக ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தான். ஸோ இந்த ஆவணி மாதம் முழுவதுமே வந்து உங்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி புது புது முயற்சிகளை நீங்கள் கட்டாயம் பண்ணணும். மிதுன ராசிக்காரங்க வந்து பொதுவாகவே உங்களுடைய ராசியில் வந்து குருவும் சுக்கிரனும் இப்போ இருக்கார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி இருக்கார். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது, அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி 7/9 செப்டம்பர் மாதம் வந்து 7ஆம் தேதி வந்து புதன் வந்து உங்களுடைய ராசிதிபதி புதன் வந்து கேதுவோடு சேர்றாரு. புதன் சூரியன் கேது அந்த கிரகணம் வருது. ஆனால் அந்த கிரகணம் வந்து பொதுவாக நம்மளுடைய நாட்டுக்கு தெரியலனா கூட, இந்தியாவில் தெரியாது. ஆனாலுமே அந்த நாளில் வந்து நீங்கள் மிதுன ராசி, ஏன்னா கிரகணத்தப்போ அதே இடத்துல புதன் இருக்குது. ஸோ மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நாளில் மட்டும் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறது அப்படின்னா அதை தள்ளி போடுங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். முக்கியமான இன்றைக்கே முடிவெடுக்கணும் அப்படிங்க. ஏன்னா அந்த கிரகணத்தில் எடுக்க வர்றது, அதாவது கிரகணம் நமக்கு தெரியலனா கூட, தோஷம் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த கிரகணம் தான். அந்த உலகத்தில் வேறு ஏதோ ஒரு மூலையில் இருக்க போகுது. ஆனால் அந்த புதனும் சூரியனும் கேதுவும் அந்த இணைவு வந்து 7ஆம் தேதி அந்த இணைவு நல்லா இல்லாதனால நீங்கள் என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத அந்த நாளில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 21, அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பயிற்சியாகி கடகராசி வராரு. 2ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் காசு பணம் நிறைய வரப்போகுது. இவ்வளோ நாளாக குரு சுக்கிரன் சேர்ந்த இணைவு இப்போ வந்து சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வரதுனால 5 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் என்னென்னா நல்ல வருமானம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல், இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு பணம் கிடைக்கும். நல்ல முறையில் ஒரு பணம் கிடைக்கும். அதாவது ஆபத்து இல்லாத பணம், அதை தான் நோட் பண்ணணும். ஆபத்து இல்லாத ஒரு பணம் வந்து கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி வண்டி வாகனங்களை
போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6 கூடைய செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறதே மருத்துவ செலவு. அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். 10வதுக்கு சனி வேற பார்க்குறாரு. சனி அஷ்டமாதிபதியாக இருக்கார். அஷ்டமாதிபதி 6 கூடையவர் 2 பேருமே சேர்றதுனால கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நல்ல மைண்ட் செட்டப்பில் போவீங்க. டென்ஷன் படுத்துறதுக்குன்னே ஒருத்தர் கோட் ஷூட் போட்டு கிளம்பி வந்துடுவார். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி விடணும். அதே மாதிரி பொறுமையாக நிதானமாக கையாளணும். புதன்னாலே புத்திசாலி கிரகம்தான். மிதுன ராசிக்காரங்கனாலே ஒருத்தங்க ஆப்போசிட்டில் வராங்கனாலே இவங்க என்ன பர்பஸ்க்கு வருவாங்கன்னு ஈஸியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணி கணிச்சிருவீங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்டலாம் நீங்கள் சிக்கவும் மாட்டீங்க. ஆனால் என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்து கிரகண சூழ்நிலை, அதாவது புதன் கேது சேருது. அப்போது தீராத மனக்குழப்பங்கள் இருக்கும். மனக்குழப்பங்கள் இருக்கும்போது எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது என்ன ஆகும், தப்பாக போகும். இந்த சமயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருந்தார்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவர் சொல்கிறதே 100% நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் என்னென்னா அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. டிஸ்கஸ் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட கேளுங்க. அது வந்து வெல்விஷர் உங்கள் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், பேரண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குருவாகவும் இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கேட்டு எடுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய டைம் தான் இந்த மாதம். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. 5 கூடையவர். பூர்வீக சொத்துக்களில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஒரு இடத்த விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, விற்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து அதுக்கு அட்வான்ஸே வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. தொழிலில் வந்து படிப்படியாக, அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், திடீர் நல்ல யோகம், வெளிநாட்டுக்கு போய் ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறது, வெளிநாட்டு முதலீடுகள் வரதுக்கு உண்டானது, ஃபாரின் ஃபண்டு உள்ளுக்குள்ளே வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, இந்த கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்க்கலாமா, வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா. அந்த விருப்பங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கட்டாயம் நிறைவேறும். நீங்கள் விரும்பின துறையில் வேலை கிடைக்கிறது, இவ்வளோ நாளாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, சிவில் சர்வீஸு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எழுதுறது, டிஎன்பிசி பேங்க் இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு சிலருக்கு போஸ்டிங்கே கிடச்சி அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு யோகம் இருக்குது, விபரீத ராஜ யோகம் இருக்குது. புதன் சூரியன் கேது சேருது, அது விபரீத ராஜ யோகம் சொல்லுவோம். அதே மாதிரி நிபுணத்துவ யோகமும் இருக்குது. மற்ற மாதங்கள் இல்லாத இந்த மாதம் வந்து நல்ல பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஞானம், ஆழ்ந்த ஞானம் கிடைக்கும். ஒரு ஞானம் எப்போ கிடைக்கும், நிறைய விஷயங்களை இழந்ததுக்கப்புறம். அதுக்கு தான் அவேர்னஸாக இருங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. உங்களுக்கு அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதம் நீங்கள் வந்து கட்டாயம் பதிவு பண்ணி வச்சுக்கணும். எல்லா விஷயங்களும் இழந்து தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு வாழ்க்கை கட்டாயம் போதாதுங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை தெரிஞ்சுக்கணுன்னா வாழ்க்கை ஃபுல்லும் லாஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால் அவேர்னஸாக இருந்துட்டாலே போதும். புத்திசாலி தான் நீங்கள். அதனால் எந்த கவலையும் வேண்டாம். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க, அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. உங்களோட லைஃப்பில் தான் அது கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் சர்க்கலாக இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. 10ல் இருக்கக்கூடிய சனி வந்து திடீர்னு நல்ல ஒரு பதவி யோகத்தையும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற தர்மத்துக்குட்பட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, இடம் மாறுதலுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பில் நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் வரும். படிப்பு ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டானது, நிறைய காம்படிஷன்லாம் கலந்துக்கிறது, அதில் ஜெயிச்சு வர்றது, இதெல்லாம் இருக்கும். உங்களுடைய புகழ் வந்து பெரிய லெவலில் பேசப்படும். அதே மாதிரி போட்டித் தேர்வுகளை கலந்துக்கங்க, கட்டாயம் வந்து உங்களுக்கு வெற்றி உறுதி. அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல இன்டர்ன்ஷிப் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் தான். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ வந்து நல்ல ஒரு இணக்கமான சுமூகமான உறவுகள்
ஏற்படும், நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக ஏதாவது தடைகள் இருந்தாலும் இப்போ மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது இருக்குது. திருமண பிராப்தம் உறுதியாக இந்த மாதம் உண்டு. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து திருமணத்தில் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிரிந்த உறவுகள் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் கவனம் கவனம். ஏன்னா சனி செவ்வாய் பார்க்குது. உங்களுடைய ராசி அதிபதி புதன் கேதுவோடு சேருது. அதனால் கவனமாக இருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்புகள் வரும், முன்னேற்றங்கள் இருக்குது. பெரிய பெரிய விருதுகள், ஜனாதிபதி கையால் விருது வாங்குறது, அவார்டு வாங்குறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். புதுசாக வந்து நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு, அது வந்து பெரிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அது மூலிமா பெரிய விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய பேரும் புகழும் மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் ரொம்ப 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 ஃபேமஸ் ஆக போகிறது. அதே மாதிரி நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் கை கூட நிறைய காசு பணம், டெண்டரு, பெரிய பெரிய ஆதரவுகள் கிடைக்கும், மீடியா சப்போர்ட் கிடைக்கும். ஒரு நைட்டில் ஃபேமஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அரசாங்க துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவண்யங்களில் ஈடுபடுறதை தவிர்த்துருங்க. இந்த சூரியன் கேது வந்து கிரகணம் வரப்போகுது. அந்த டைமில் வந்து அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனம், அரசியல்வாதிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகண அமைப்பு வந்து அரசாங்க அதிகாரிகளை அதிகமாக பாதிக்கும். அதனால் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் வந்து உங்களுக்கு வாய் வழியாக ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய டியூட்டிக்கு உள்ளே அது இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அது உங்களுடைய போஸ்டிங்கே உங்களுடைய வேலையை பாதிக்கும் அப்படின்னா கட்டாயம் ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் பண்ணாதீங்க. தலைவலி காய்ச்சல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், இல்லைன்னா வேலைக்கே ஆபத்து வந்துடும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து கிரகணத்தில் வரப்போகுது, சூரியன் கூட சேருது, அதுவும் இல்லாமல் கேது கூடயும் சேருது. அதனால் உங்களை மாட்டி விட்டுட்டு உங்கள் வேலைக்கே ஆபத்து, உங்கள் பேருக்கும் களங்கமாக்கி உண்டு பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உயர் அதிகாரி சொல்கிறாங்கன்னு அப்படியே ஒபே பண்ணி அப்படியே செய்யாதீங்க. நாளைக்கு அவங்க டாட்டா பைபைன்னு காமிச்சிட்டு போயிடுவாங்க, நீங்கள் வந்து மாட்டிக்கிற மாதிரி வரும். அதனால் கட்டாயம் கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்கள் கைக்கு வர்றதுக்கு உண்டானது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது. பெண்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்குது. மிதுன ராசிக்காரங்க பொருளாதாரத்தும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடக்கும். புத்திர பாக்கியங்கள்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து நிறைய பொருளாதார விஷயங்கள்லாம் நல்ல மாற்றங்கள் இருக்குது. படிப்படியாக உயர்வு தான் உங்களுக்கு. இந்த செப்டம்பர் மாதம் வந்து 7ஆம் தேதி வந்து கிரகணம் நடக்குது. அதுவும் உங்கள் ராசியில் தான். ஆனால் இந்தியாவில் தெரியாது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் ஆனால் ஏதோ ஒரு மூலையில் அது தெரியும் தானே. அப்போ உங்களுடைய ராசியும் கொஞ்சோண்டு பாதிக்கும். இந்த முக்கியமான முடிவு எடுக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறது வந்து இந்த 7ஆம் தேதி தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் மனசு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து நின்னா வந்து கால் வலிக்குது, உட்காந்தா இடுப்பு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரது, மன ரீதியாக நிறைய தாக்கங்கள் இது மாதிரி இருக்கும். உங்களுடைய ராசியிலே கேது இருக்கார், சரிங்களா? உங்களோட ராசியில் கேது இருக்கார், அஷ்டமத்தில் சனி இருக்குது. நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் மீட் பண்ணி தான் இருப்பீங்க. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இது வந்து இந்த மாதம் வந்து ஓரளவு உங்களுக்கு நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப உயர்வுகள் கட்டாயம் உங்கள்கிட்ட காத்துக்கிட்டு இருக்குது. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி வந்து 11லேருந்து 12க்கு வந்துடுறாரு. விரயஸ்தானத்துக்கு தானே வராரு நீங்கள் நினைக்காதீங்க. விரயத்துக்கு வந்தாலும் சுக்கிரன் 12ல் இருக்கிறது சுகபோக வாழ்வை கொடுக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் உழைச்சி டயர்டாக இருந்திருப்பீங்க. இந்த மாதம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லதும் கூட. 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கனால நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 2-11 கூடிய புதன் உங்களுடைய ராசியில் இருக்கார். அதனால் ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நிறைய காசு பணம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும். அதுவும்
ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசியில் சூரியன், புதன், கேது இந்த இணைவு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய வரவையும் குறிக்கும். அதே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதம் யாருக்குமே வந்து கடன் கொடுக்காதீங்க. தொழிலே நடக்கலைனாலும் பரவாயில்ல, அப்படியே ஸ்டெபனாக நின்றுக்குங்க. ஏன்னா கொடுத்த பணம் வராது. ஏன்னா கேது 2ஆம் அதிபதி ஒரு வலையில் போய் சிக்கிற மாதிரி கொடுத்துட்டா அந்த பணத்தை வாங்க முடியாது. கடன் ரீதியாக யாருக்கும் கொடுக்காதீங்க. கடன்னால எங்களுக்கு தொழிலே இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஸ்டெபனாக நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் மணி லாஸ் உங்களுக்கு வராது. அதுக்காக தான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு தொழில்னு இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடணும், கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்கறது இதெல்லாம் இயல்பு தான், சகஜம்தான். ஆனால் இந்த மாதம் நீங்கள் அந்த மாதிரி உஷாராக இருந்துட்டிங்கன்னா பெரிய மணி லாஸில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதே மாதிரி 11ல் குரு இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வந்து என்னென்னா நல்ல டூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் மன மகிழ்ச்சியாக இருக்கும். 12ல் சுக்கிரன் வரும்போது நல்ல தூக்கம் இருக்கும். இவ்வளோ நாளாக மன உளைச்சல், ஏதோ ஒரு விஷயனால நிம்மதியின்மை, தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த 12ல் சுக்கிரன் வரும்போது நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க. இதை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நல்ல சாப்பாடு, தூக்கம், அதுக்கப்புறம் தான் ஆடை அப்படிங்கிறது. இது 3மே சுக்கிரன் தான் கொடுக்குது. அதனால் வந்து இந்த 12ஆம் இடத்துக்கு வந்திருக்க சுக்கிரனால இது 3மே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா கிடைக்க போகுது. திடீர்னு யாராவது உங்களுக்கு பிடிச்ச பிராண்டட் ட்ரெஸ்ஸை கூட வந்து கிஃப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பொதுவாகவே வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. நல்ல வருமானம் உங்களுக்கு லாபத்தில் போக போகுது. வருமானங்கள் வந்து லாபத்தில் இருக்கும். அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, அதை வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் போகிற மாதிரி ஒரு பிரான்ச்சு ஏற்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம், தொழிலை பெருக்கிறது, தொழிலை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல லாபங்களை சந்திக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய வருமானங்கள் வரும். சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிப்புத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம் தான் இந்த மாதம். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் ஆர்வம் இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் புதன் கேதுவோடு சேரும்போது இந்த செல்ஃபோனை தவிர்க்கிறது, இந்த சோஷியல் மீடியா பக்கம் வராமல் இருக்கிறது, முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருந்து